ஹார்மனைசிங் யுவர் ஹார்மோன் சீரியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைப்பர் தைராய்டிசம் வெர்சஸ் ஹைப்போதைராய்டிசம். நம்ம பாடியில இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது ரெண்டுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் தைராய்டிசம் எடுத்துக்கிட்டோம்னா பாடியில மெட்டபாலிசம் ரேட் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான பசி இன்டியூஸ் ஆகும் அண்ட் ஸ்வெட்டிங்கும் நிறைய இருக்கும் அண்ட் ஹார்ட் ரேட் வந்துட்டு ரெய்ஸ்டா இருக்கும். நம்மளால எவ்வளவு கோல்டுனாலும் தாங்கிக்கலாம், பட் ஹீட்டான என்விரான்மெண்ட் நம்மளால தாங்கிக்க முடியாது. மத்தியான நேரம் சன்ல போறதெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த ஆன்சைட்டி இருக்கும், நர்வஸ்னஸ், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ரொம்ப பதட்டமா, இதனால சரியா முடிஞ்சிருமா, நம்ம கரெக்டா பண்ணிடுவோமாங்கிற பதட்டம் அவங்களுக்குள்ள எப்போ இருந்துட்டே இருக்கும். தூக்கம் எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டான ஸ்லீப் இருக்கும். மென்சுரல் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி பீரியட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே ஹைப்போதைராய்டிசம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பசிங்கிறது ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். வெயிட் மட்டும் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. எவ்வளவு ஹீட்டான என்விரான்மெண்ட்னாலும் தாங்கிப்பாங்க, பட் ஆனால் கோல்டான என்விரான்மெண்ட் அவங்களால வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப சூடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஜிஐ ட்ராக்னு எடுத்துட்டீங்கன்னா கான்ஸ்டிபேட்டடா இருக்கும். ஒரு விஷயத்துல ப்ராப்பரா வந்துட்டு ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. மெமரி பவர் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். மென்சுரல் சைக்கிள் எடுத்துட்டோம்னா 3 months once 4 months once அந்த மாதிரி இரெகுலரா இருக்கும். இவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கு சஃபராதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஹைப்போதைராய்டிசமா இருக்கவங்களுக்கு எண்டோமெட்ரியம் வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். நம்ம பாடியோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு மட்டும் நம்ம ஃபைனல் டயக்னோசிஸ்க்கு வந்துட முடியாது. ஏன்னா சில பேருக்கு ரெண்டு சைடு சிம்டமும் மிக்சடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ப்ராப்பரா நம்ம பிளட் ப்ரொஃபைல் செக் பண்றது மூலியமா அண்ட் இன்னும் வந்துட்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறது மூலியமா நம்ம வந்து ஃபைனல் டயக்னோசிஸ் வரலாம். ஸோ ப்ளீஸ் கோ டு யுவர் நியர்பை டாக்டர்.